அனைவருக்கும் வணக்கம். நான் அருள்வதனன் டினோஷன், இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய வடமாகாண பிரதிநிதி. இன்றைய இந்த ஊடக சந்திப்பானது எதற்காக நடத்தப்படுகின்றன? வடக்கு மாகாண இடமாற்ற சபையின் சில தீர்மானங்கள் எமது சங்கத்தின் 18ஆம் தேதி தை மாதம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட சில விடயங்கள் எமக்கு சார்பாக முடிவிட்டிருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு மடு வலயத்தில் நிராகரிக்கப்பட்ட இடமாற்றங்கள் மீண்டும் மாகாணத்துக்கு எடுத்துக்கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கான இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 8 வருடங்கள் சேவையாற்ற வேண்டும் என கூறப்பட்டிருந்த போதும் ஆனால் இப்போது அவர்கள் 7 வருடத்தில் விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தற்பொழுது வடக்கு மாகாண இடமாற்ற சபையால் ஆசிரியர்களுக்கு உள நெருக்கீடு தரும் வகையில் சில செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. சில ஆசிரியர்கள் 7 வருடம் சேவையாற்றியும் அவர்கள் இடமாற்றம் கோரிய வலயத்திற்கு இடமாற்றம் வழங்கப்படவில்லை. சில பேருக்கு தற்காலிகமாகவும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சில ஆசிரியர்களுக்கு சேவையின் தேவை கருதி என இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தால் அது யாழ் மாவட்டத்தை தாண்டிய பிரதேசமாக இருந்தால் 3 வருடம், தீவக வலயமாக இருந்திருந்தால் 4 வருடங்கள் சேவையாற்ற வேண்டும் என சுட்டிக்காட்டப்படுது. ஆனால் அவ்வாறான ஆசிரியர்களுக்கு கூடி இடமாற்றங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இன்னும் சில காலங்கள் சேவையாற்ற வேண்டும் என கூறுவது இது ஒரு ஆசிரியர்களின் உள நெருக்கடிக்கு விட்டு செல்லும் ஒரு செயற்பாடாகவே காணப்படுகின்றது. மேலும் தீவக வலயம் தேவையான காலமாக இருந்த போதும் இடர்காலத்தில் சேவையாற்றியவர்கள், அனர்த்த காலத்தில் சேவையாற்றியவர்கள் இப்போது அவர்களை மீண்டும் வன்னிக்கு செல்லுமாறு கூறுவதும் அது கஷ்ட பிரதேசங்களுக்கு செல்லுமாறு கூறுவதும் தற்பொழுது இடம்பெற்றுள்ளது. இதனால் ஆசிரியர்கள் மேலும் உள நெருக்கடிக்குள்ளாவதுடன் அவர்களுடைய வயது கருத்தில் கொள்ளப்படாது அவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த வயது ஒரு 40 வயதையாவது கோடிட்டு அவர்களுடைய சேவை காலத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான இடமாற்றத்தை தீர்மானிக்க வேண்டும் என்பதை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் வலுவாக அவதானித்து உங்களுக்கு அறிக்கையிடுகின்றது. மேலும் ஆசிரியர்களுடைய நோய்வாய் காரணங்கள், ஆசிரியர்களுடைய நோய்ப்பிணி காரணமாக இருப்பவர்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து இடமாற்றம் ஒவ்வொரு முறையும் பெறும்போது அவர்களுடைய இடமாற்றம் அவர்களுக்கு மேலும் உள நெருக்கீடுகளை தருகின்றது. எனவே இவ்வாறான விடயங்களை மாகாண கல்வி திணைக்களமும் வலய கல்வி திணைக்களங்களும் சரியான முறையில் அணுகி அந்த ஆசிரியர்களுக்கு இடமாற்ற பட்டியலில் இருந்து பெயர் பெறாத வகையிலும் அவர்கள் சுதந்திரமாகவும் மன உளைச்சலுக்கு ஆகாமலும் வேலை செய்வதற்கு புதிய நடவடிக்கை எடுக்குமாறும் அன்போடு வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். தொழிற்சங்கத்தில் இருக்கின்ற சில தொழிற்சங்கங்களும் அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து ஆசிரியர்களை பழிவாங்கல் செயற்பாட்டில் ஈடுபடுத்தப்படுவதாக வெளியிலும் கதை உள்ளாகின்றது. இதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு? ஏனென்றால் தொழிற்சங்கங்களும் அதிகாரிகளும் இணைந்துதானே கையொப்பமிட்டு இதுல இடமாற்ற சபையில முடிவுகளை வெளியிட்டு இருக்கின்றார்கள். எனவே சில தொழிற்சங்கங்கள் வலுவாக சொல்லுகின்றது, தீவகம் செய்த ஆசிரியர்களை கட்டாயம் கிளிநொச்சிக்கோ முல்லைத்தீவுக்கோ மடுவுக்கோ போக வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் அந்த தொழிற்சங்கங்களை நாடிய போதும் அல்லது தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட போதும் அங்கு தெரிவிக்கப்பட்டதாக எங்களுடைய தொழிற்சங்கத்துக்கு ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அங்கே பார்க்க போனால் அரசு சார்பாக இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் அரசுக்கு ஆதரவாகவே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஆதரவாக இல்லை என்பது அங்கே புலப்படுகின்றது. ஏனைய மாகாணங்கள்ல அந்த இடமாற்றம் என்பது அவ்வளவு பிரச்சனை இல்லாம இருந்த போதிலும் இந்த வடக்கு மாகாணத்துல இவ்வளவு சிக்கலா இருக்கிறதுக்கு என்ன பிரதான காரணம்? வடக்கு மாகாணம் என்பது பரந்த பரப்பை கொண்டது. யாழ்ப்பாணம் தொடர் மன்னார் வவுனியா வரையான பிரதேசங்களை கொண்டது. இங்கே ஆசிரியர்கள் நியமனம் வழங்கும் போது பொதுவாகவே இடரீதியான வகைப்பாடு பார்க்காமல் நியமனங்கள் வழங்கப்படுவதும் அவ்வாறு வழங்கப்படுவது யாழ்ப்பாணத்தில் அதிகளவான ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் வெளி மாவட்டத்துக்கு சேவையாற்ற செல்வதும் தான் இங்கே பெரிய பிரச்சனையாக அமைந்தது. ஆனால் அது சரியான முறையில் நியமனம் வழங்கப்படும் போது பிரதேச ரீதியான தேவைப்பாடுகளை அறிந்து நியமனங்கள் வழங்கப்படும் போது பிரச்சனை வராது. ஆனால் வெளி மாகாணங்களை பொறுத்தவரை குறைந்த அளவிலான மாவட்டங்களை கொண்ட பிரதேசங்களாகவே காணப்படுகின்ற அதோட பரப்பு குறைந்த இடங்களாகவே காணப்படும். யாழ் வடக்கு மாகாணம் மட்டும் பரப்பக்கூடிய பிரதேசமாக இருப்பதால் இங்கு ஆசிரியர்களை சீர்படுத்தலும் சற்று சிக்கலாகவே காணப்படுகின்றது. நன்றி. நன்றி.